சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் சட்டம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், ஏற்கனவே வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இஸ்லாமியர் சொத்துக்களை அடித்து பறிப்பது போல் இப்போது கிறிஸ்தவர்களின் சொத்துக்களை பறிக்க வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்தச் சட்டம் என்ற சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. காஷ்மீர் சிறப்பு தகுதியை பறிப்பது, குடியுரிமை சட்டம் கொண்டு வருவது, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது, வக்ஃபு சொத்துக்களை பறிப்பது போன்றவைதான் பாஜகவுக்கு விருப்பமானவை. மற்ற எதை பற்றியும் இவ்வளவு ஆர்வமாக செய்வதில்லை. வெளிநாடு ஒழுங்குமுறை நிதி உதவி திருத்தச் சட்டமானது தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை குறிவைத்து இந்த மசோதா உள்ளது. இதனால் தொண்டு நிறுவனங்களுக்கு வரும் நிதி குறையும். இனி இது போன்ற நிறுவனம் தொடங்குவதும் சிக்கலானது. வெளிநாட்டு நிதி உதவி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கண்காணிக்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் இதை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்களது உண்மையான நோக்கம் தொண்டு நிறுவனங்களையே முடக்குவதாகும் என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. அனுமதி பெறாமல் நடத்தினாலோ அனுமதியை புதுப்பிக்கவில்லை என்றாலோ வெளிநாட்டு நிதி உதவி பெறும் கட்டடங்கள் இனி அரசுக்கு சேரும் என்று இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். தொண்டு நிறுவனங்களின் உரிமம் எந்த நேரத்திலும் ஒன்றிய அரசால் திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட முடியும். இதன் மூலம் தொண்டு நிறுவனங்கள் நடத்தி வரும் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை என எதுவாக இருந்தாலும் உரிமம் இல்லை என கூறி அதனை அரசே எடுத்துக்கொள்ள முடியும். இதுபோன்ற தொண்டு நிறுவனங்களை சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதனால் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் வைத்துள்ள உரிமத்தை ரத்து செய்ய முடியும். மதச்சிறுபான்மை அமைப்புகள், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றை குறிவைத்து மட்டுமே இச்சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பாஜகவின் உண்மையான நோக்கம் இவர்களை கட்டுப்படுத்துவதுதான் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. இந்த நிதியை வைத்து கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் சொல்லியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது. அப்படி நடந்திருந்தால் அவரது உள்துறையை வைத்து கண்காணித்தாரா? அப்படி எங்கு நடந்துள்ளது, எவ்வளவு நடந்துள்ளது என்று பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாரா என்றால் இல்லை. வாய்க்கு வந்தபடி பாஜக பாணி பொய்யை கட்டவிழ்த்து விட்டுள்ளார் ஒன்றிய அமைச்சர். இது ஏதோ கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு எதிரானது மட்டுமல்ல. இதுபோன்ற வாய்ப்புகளின் காரணமாக உதவிகளை பெறும் மக்கள் அனைவருக்கும் இது எதிரானதாகும். அனைத்து மக்களுக்கும் தான் இந்த உதவிகள் போய் சேர்கின்றன. எனவே இது அனைத்து மக்களுக்கும் எதிரான சட்டமாகும். தானும் உதவி செய்ய மாட்டேன், உதவி செய்ய முன் வருபவர்களையும் செய்ய விடமாட்டேன் என்பதுதான் ஒன்றிய அரசின் போக்கு ஆகும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. வெளிநாடு ஒழுங்குமுறை நிதி உதவி திருத்தச் சட்டம் என்ற மசோதாவை ஒன்றிய அரசு முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசு தனது விருப்பப்படி எந்த ஒரு முறையான சட்ட நடைமுறையும் இன்றி ஒரு தேவாலயம், பள்ளி அல்லது மருத்துவமனை போன்ற அமைப்பின் FCRA பதிவை ரத்து செய்யவும் அதன் சொத்துக்களை கையகப்படுத்தவும் அதிகாரம் அளிப்பதன் மூலம் இது இந்தியாவின் தொண்டு நிறுவனங்களை சிதைக்க முயல்கிறது. லாப நோக்கற்ற அமைப்புகளால் வழங்கப்படும் கல்வி, மருத்துவ மற்றும் தொண்டு சேவைகளுக்கு மாற்றாக புதிய சேவைகளை வழங்கும் திறன் ஒன்றிய அரசிடமோ அல்லது மாநிலங்களிடமோ இல்லை. இது ஒரு கொடுங்கோல் மசோதா ஆகும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. எந்த சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு சரியான விளக்கமளிக்க முடியாவிட்டால் தேச பாதுகாப்புக்கு இது அவசியம் என்று சொல்லி திசை திருப்புவார்கள். அதையேதான் இந்த சட்டத்திற்கும் சொல்கிறார்கள். பாஜக ஆட்சியில் தேசம் எந்த வகையில் பாதுகாக்கப்படுகிறது என்பதை இந்திய நாட்டு மக்கள் அறிவார்கள் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. இந்திய எல்லைக்குள் சீனா வந்து குடியேறுகிறது. முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவணே எழுதிய புத்தகத்தின் விவரங்கள் பெரும் விவாத பொருளாக உள்ளன. அந்த புத்தகத்தில் 2020ஆம் ஆண்டு கைலாஷ் மலைப்பகுதியில் சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய போது நிலவிய அசாதாரண சூழல் விவரிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீருக்குள் வந்து பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்திய மீனவர்கள் சிங்கள படைகளால் தாக்கப்படுவதை தடுக்க எந்த முயற்சியும் இல்லை. இந்தியா மீது இலங்கைக்கு எந்த பயமும் இல்லை. இந்தியாவை சுற்றிலும் இதுதான் நிலைமை. தேச பாதுகாப்பை பற்றி யார் பேசுவது என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் எதிர்ப்பு காரணமாக வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தல் நேரம் என்பதாலும் இதனை ஒத்திவைத்துள்ளார்கள். இக்கொடூரமான சட்டத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.